வணக்கம். ஃபார்மட் நியூமராலஜி. உங்கள் மகா தனசேகர் ராஜா உங்களுடன் உரையாட வந்துள்ளேன். ஒரு வீட்டில் 4ஆம் எண் 3 நபர்களுக்கு இருக்கணும். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறீங்களோ ஓகே, அதில் இந்த 4ஆம் நம்பர் 3 பேருக்கு இருக்கணும். அந்த வீட்டில் கணவன், மனைவி, பிள்ளைங்கள் 2 பிள்ளையோ 3 பிள்ளையோ 1 பிள்ளையோ ஏதோ ஒன்று 3 பேருக்கும் ஏதோ ஒரு இடத்தில் இருக்கலாம். ஒன்று எந்த இடம் இருக்குன்னு சொல்கிறேன். தேதியில் இருக்க வேண்டும், அல்லது விதி எண்ணில் இருக்க வேண்டும், அல்லது வருடத்தில் இருக்க வேண்டும். மாதத்தில் இருந்தால் கணக்கு இல்லை, வருடத்தில் இருக்க வேண்டும். இந்த 3 பிளேஸில் 4ஆம் நம்பர் ஒரு ஃபேமிலியில் இருக்கிறது என்றால் கண்டிப்பாக அந்த ஃபேமிலி மிக பெரும் கோடீஸ்வரராக வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு உள்ளன இருப்பார்கள். ஒன்று இருப்பார்கள், இல்லை வர்றதுக்கு உண்டான ஆயத்தம் ஆவார்கள். நீங்கள் உங்கள் ஃபேமிலியை செக் பண்ணி பாருங்கள். அல்லது ஏற்கனவே மிக பெரும் கோடீஸ்வரர்கள் அந்த மாதிரி இருக்கிறவர்கள் அவங்க தேதியை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், இருப்பார்கள். இப்பொழுது உங்கள் ஃபேமிலிக்குள்ளே இது மாதிரி இருக்கா, நீங்கள் ஆக போகிறீர்கள்னு அர்த்தம். ஆமாம், பெரும் தொழில் அதிபராக அந்த உங்கள் ஃபேமிலி பெரும் இண்டஸ்ட்ரியலிஸ்டாக வருவார்கள், மிக பெரும் கோடீஸ்வரராக இருப்பீர்கள். இது தொடரும். சும்மா ஒரு டைமிங் தற்காலிகத்துக்காக எல்லாம் கோடீஸ்வரர் அப்போல்லாம் கிடையாது. அது பர்மனண்ட்டானது உங்களுக்கு ஏன்னா அது அப்படியே ஜெனட்டிக் மாதிரி ட்ரெடிஷ்னலாக அப்படியே தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு தேதியில் 4ஆம் நம்பர் இருக்கணும். யாருக்குனாலும் இருக்கலாம். இன்னொருவருக்கு விதி எண்ணில் 4ஆம் நம்பர் இருக்கணும். இன்னொருவருக்கு வருடத்தில் 4ஆம் நம்பர் இருக்கணும். இப்படி தொடர்ந்து ஒரு ஃபேமிலியில் 3 இடத்துல 4ஆம் நம்பர் இருக்குது என்றால் மிக பெரும் கோடீஸ்வரர் குடும்பமாக அமையும். காரணம், நம்ம ஃபார்மட் நியூமராலஜியில் 4ஆம் எண் அப்படி என்பது அது பணத்துக்கு உரிய எண்ணாக சொல்லப்படுகிறது. ஜாதகத்தில் தான் அது ராகுக்கு உரிய நம்பர் சொல்லுவாங்க. இருக்கட்டும், ஒவ்வொரு மாறதானே செய்யும். நம்ம ஃபார்மெட்டில் மட்டும்தான் அது பணத்துக்கு உரிய எண், பணத்துக்கு அதிபதியான எண். அந்த எண் கொண்ட உள்ளவர்களுக்கு பண பிரச்சனை இருக்காது என்று சொல்லக்கூடியது. ஸோ நீங்கள் இப்போ செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியில் அப்படி இருக்குது என்றால் நீங்கள் உருவாக்கிறதுக்கு தயாராக இருக்குங்கள். ஆக போகிறீர்கள், அது நடக்கும். இல்லைங்க இப்போ தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி அதெல்லாம் வந்துடுவீங்க. மிக பெரும் இடத்துல போய் உட்காருவீங்க. அது சாத்தியப்படும், நடக்கும். அதே நேரத்தில் அந்த 4ஆம் நம்பர் இருக்கும்போது கூடையே 2ஆம் நம்பர் இல்லாமல் இருக்கணும். அதுதான் அங்கே முக்கியம். அந்த 2 வீக்கான நம்பர். இந்த 4னுடைய பவரை 2ஆம் நம்பர் அவங்க அந்த 4 டிஜிட்டில் இருக்குமே. ஏன்னால் உங்களுக்கு இறைவன் கொடுக்கறது அந்த 2ஆம் நம்பர் கெடுக்கும். அப்போ அந்த நம்பர் இல்லாமல் இருக்கணும். இப்போ கோடீஸ்வரர் இருக்குனாக்கா அந்த 2 இருக்கக்கூடாது. அங்கே இருந்தாக்கா சும்மா பணம் போகும், அவ்வளோதான். கோடீஸ்வரர் லிஸ்ட்டில் உங்களுக்கு சேர்க்காது. பணத்தை கிடைக்கும், வரும், போகும், அவ்வளோதான். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் பிறந்த தேதியில் 4 இருக்கிறீங்க, விதியில் 2 இருக்குதுன்னு வைங்க, உங்களை அந்த மாதிரி லிஸ்ட்டில் இருக்கும். கொஞ்சம் காலத்து தான் இருக்கும். ஸோ நல்லா பர்மனெண்ட்டாக இருக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட்ஸில் இருக்கலாம். இதே இப்படி கூட இருக்கலாம். தேதி 2 விதியில் 4 இருந்தால் உங்களுக்கு பெரிய பர்மனெண்ட்டாக மிகப்பெரிய கோடீஸ்வரர் லிஸ்ட்டில் கொண்டு போய் விட்டுரும். அப்படி ஒரு சக்தி அந்த எண்ணுக்கு இருக்கிறது. அதுமாதிரி இந்த வருஷத்தில் 4 இருக்கிறவங்களா அவங்களும் அது மாதிரி கரெக்டாக அந்த கோடீஸ்வரர் லிஸ்ட்டில் எடுத்து போய் கொண்டு போயிடும். ஆனால் அந்த எதிர்ப்பு எண் இல்லாமல் பார்த்துக்கிறணும். அதுதான் முக்கியம். ஏன்னா ஈஸியாக நடந்துடாது. இப்போ என்ன மிக பெரும் கோடீஸ்வரனை ஒருத்தனை உருவாக்குறது என்பது ஒரு ஃபேமிலியே ஒரு கடவுள் ஒருத்தர் ஆக்குறாருன்னு சொன்னாங்க, சும்மா கொடுப்பாரா? அதுக்கு உண்டான அங்கே பிராசித்தமாக உள்ள எண்கள் இருக்கணும் இல்லையா? அதுக்கு சில சப்போர்ட்டிங்கான எண் இருக்கணும் இல்லையா? மாறுதலாக வீக்கான எண்ணு கொடுத்து அது வர முடியாது இல்லையா? அது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி மொத்தத்தில் இப்போ நான் கொடுத்த தகவல் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். மீண்டும் புது தகவலுடன் புது நிகழ்ச்சியை உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம்.